இன்று பிற்பகல் பென்சில் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிக குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை பகுதியினுடைய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ஈசிஆரை பொறுத்தவரைக்கும் தற்போது மழை மற்றும் காற்றின் வேகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? பென்சில் புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியாக சொல்லியிருக்கக்கூடிய மாமல்லபுரம் மற்றும் இந்த மரக்காணம் பகுதி அருகே தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வரை மழை இல்லாத இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஈசிஆர் சாலை பகுதிகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மாமல்லபுரம் இந்த செங்கல்பட்டு ஒட்டிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. மீனவ கிராமங்கள் அனைத்திற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 250க்கும் மேற்பட்ட தங்கும் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான உணவு போன்றவை எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவ மக்களுக்கு அவர்களுடைய படகுகளை கரையிலிருந்து மேலே எடுத்து வைப்பதற்கான எச்சரிக்கையுமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இன்று மதியம் 2 மணிக்கு மேல் புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லக்கூடிய நிலையில் மீனவ கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தரை காற்று 90 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையில் போக்குவரத்தும் இன்று காலையிலிருந்து தடை செய்யப்படுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வார விடுமுறை கடைசி நாள் என்பதனால எப்போதும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலை விடுசோடி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் வெளியூர் செல்வதற்கான இதை பயன்படுத்தக்கூடிய இந்த சாலை நேற்று இரவு முதலே பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாடு இல்லாமல் விரிச்சோடி இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இன்று அதிகாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா காற்றுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. காற்று மிதமான காற்றாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே அளவிலான மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. பாலவேல், நிச்சயமாக ரகுவரன், களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். உங்களுடைய பாதுகாப்பு, ஒளிப்பதிவாளர்களினுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் செய்திகளை தருவது அப்படிங்கறத அந்த விஷயத்தையும் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ரகுவரன், ஈசிஆர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்க குறிப்பிட்ட மாதிரி மீனவ கிராமங்கள் மிக அதிகமாக தொடர்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம் தங்க வைக்கப்படுறது அப்படிங்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஆமா, நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அனைத்துமே இந்த கடற்கரை ஓரம் உள்ள மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. அதனால ஏற்கனவே இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ஏற்கனவே இங்க தங்கும் பகுதிகள், அதாவது பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு வைப்பதற்கான தங்கும் இடங்கள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்குவதற்கான இடங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைப்பதற்கான இடங்கள் மற்றும் மருத்துவ வசதிகள், குழந்தைகளுக்கு தேவையான பால் உள்ளிட்ட பொருட்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அதிக அளவை மழையை கொடுக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது இந்த புயலின் காரணமாக. அதனால் இதுவரை பார்த்தீங்கன்னா 350 மில்லிமீட்டர் அளவுதான் இந்த வடகிழக்கு பருவமழையானது மழையை கொடுத்திருக்கிறது. 1% அளவு மட்டுமே வழக்கத்தை விட கூடுதலாக இந்த மழை கொடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் நிரம்பாமல் இருப்பதன் காரணமாக அந்த ஏரி குளங்களுக்கு முறையாக தண்ணீர் செல்வதற்கான இந்த மழையை பயன்படுத்தி தண்ணீர் செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. மக்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு அலாரம் கொடுக்க வேண்டும். அதாவது அந்தந்த பகுதிகளுக்கு சென்று முன்னெச்சரிக்கையாக நீங்க இந்த பகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டாம், இந்த பகுதிகளில் சூறை காற்று
காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பான இடங்களுக்கு வந்துவிட வேண்டும் என்று எச்சரிக்கை தாசில்தார் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 கிராமங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகள். அந்த பகுதியில் மக்கள் அந்த மீனவ மக்களுடைய படகுகளை பத்திரமா எடுத்து வைப்பதற்காக இந்த ஜேசிபி எந்திரங்க உதவிகளையும் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதன் வழியாக அந்த படகுகள் அனைத்துமே கரைக்கு மேல் எடுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போது இந்த சூறை காற்றுடன் கூடிய மழையும் தற்போது அதிக அளவில் பெய்து வந்திருப்பதனால காலை முதல் மக்கள் அந்த பகுதிகளில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 245க்கும் மேற்பட்ட இந்த தங்கும் இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால தற்போது வரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்திற்கு மட்டும்தான் மக்கள் வந்திருக்காங்க. ஏன்னா மழை நேற்று இரவு வரை அதிக அளவில் இல்லை. இன்று காலையிலிருந்து தான் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறதுனால இன்று காலை முதல் மக்கள் அந்த பகுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையான இந்த 108 ஆம்புலன்ஸ்கள் இங்க பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கர்ப்பிணி பெண்கள் யாரெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ள இந்த டெலிவரி டேட் சொல்லப்பட்டிருக்காங்களோ அந்த கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்குமே இந்த மருத்துவத்துறையின் சார்பாக அழைப்புகள் விடுக்கப்பட்டு அந்த அவர்களுக்கான மருத்துவ வசதிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலவே, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன். அதே போன்று பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்ட முக்கியமான பகுதிகளில் ஒன்று காரைக்கால் பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல். தற்போது காரைக்காலை பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்ன? இன்று பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையில தான் பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரம் என்ன அந்த பகுதியில்? காரைக்காலை பொறுத்தவரை அதாவது இன்று பிற்பகலில் புயல் கரையை கடக்க இருக்கிற ஒரு நிலையில் தற்போது வரை மழை பெரிதாக காரைக்காலை பொறுத்தவரை துவங்கவில்லை. அவ்வப்போது மிக லேசான தூறல் மழை மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இரவு முழுவதுமே மழை பெய்யவில்லை. அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை சாலை மற்றும் கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகள் மூடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இதற்காக ஆங்காங்கு இரும்பு தடுப்புகளை அமைத்து காவல்துறை அறிவிப்பும் ஆங்காங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. புயல் எச்சரிக்கை காரணமாக கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என்று காரைக்கால் காவல்துறை சார்பாக ஆங்காங்கு அறிவிப்புகள் வைக்கப்பட்டு காவல்துறையினர் பல இடங்களிலும் அந்த சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக இந்த நேரங்களில் இந்த காரைக்கால் கடற்கரை சாலையில் வழக்கமான நாட்களில் ஏராளமானோர் நடைபயிற்சி வருவது வழக்கம். ஆனால் தற்பொழுது இந்த புயல் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல லேசான குளிர் காற்று தற்பொழுது வீச தொடங்கி இருக்கிறது. காரைக்காலை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை வருமா என்று உறுதியாக எந்த அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் பிற்பகல் கரையை கடக்கிற பொழுது மழை வரலாம் என ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதற்காக காரைக்கால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின்படிதான் இந்த கடற்கரை சாலை, கடற்கரை பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த மழை காரணமாக ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் காரைக்காலில் இருக்கிறது. பாலவேல், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல்.